அண்ணே என்னப்பா வயல்ல ஆளு அந்த போச்சு 4 இறக்கி விட்டியா? இறக்கி விட்டாச்சுண்ணே. உரம் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கி வச்சாச்சுண்ணே. அந்த வேலைக்கு சொன்ன ஆளுகளை வேலை செஞ்சுட்டு இருக்காங்களான்னு போய் பார்த்தியா? ஆமா, இப்போதே பார்த்துட்டு வரேன். பார்த்தாங்களா? வயல்ல அந்த 4 ஆள் மம்பட்டி எடுத்து அந்த உள்ள வரப்போல ஏற்றி கட்டி சொன்னா அதை போக சொல்லிட்டியா? போக சொல்லியாச்சுண்ணே. சொல்லியாச்சா? போயிட்டு இருக்காங்க. வேலை பார்க்குதா? நீ போய் பார்த்து வந்தியா? பார்த்துட்டு அப்படியே வரேன். பார்த்துட்டு வரேன். அங்க இருந்தே வரையா? வேற எங்கேயும் போயிட்டு வரையா? இல்லண்ணே, அப்படியே நேரம் வர்றேன். சரி சரி. ஏப்பா எலெக்ஷன் வருது, எல்லா கட்சிக்காரும் ரூபா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கட்சியில உங்க அண்ணா எவ்வளவு வர போறாரு ரூபா? 1 ரூபாய்க்கு காசு விட்டா தானே ஓட்டு போடுவாங்க. அவன் போடுவாங்கண்ணே. நம்ம 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 கட்சி இந்த காசு தர்றது இல்லைண்ணே. ஏப்பா அது ஏமாத்துறே ஓட்டுக்கு காசு தருவானே. நம்ம மக்களை ஏமாத்த போறது இல்ல. நம்ம மக்களுக்காக நிக்கிறோம். நம்ம என்ன காசு தரணும்? அப்படி சொல்றியா? ஆமா. ஏப்பா நான் தெரியாம தான் கேட்குறேன். ஓட்டுக்கு காசு தராம எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு நீங்க நம்புறீங்க? அண்ணே, நம்ம காசு தர்றது இல்ல. இப்போ உங்களுக்கு ஓட்டுக்கு நீங்க ஓட்டுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? என்ன 1000 ரூபாய்க்கு குறையாம கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு டீ எவ்வளோண்ணே? டீ இப்போ 18-20 ரூபா வரும். ஒரு புரோட்டா எவ்வளோண்ணே? புரோட்டா 20 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது 2 நாள்ல சரியா போகுது. நமக்கு 2 நாள் 4 வேளை சாப்பிட்டீங்கன்னா சரியா போச்சு. ம். அப்ப ஆட்சியாரோட வருஷம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். 2 நாள் சரியா போனதுக்கப்புறம் மிச்சம் 4 வருஷமே 363 நாள் என்ன செய்வீங்க? நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துடுறோம். தேர்ந்தெடுத்துட்டோம்னா சும்மா இருப்பேன். சொத்து வரி, அந்த வரி, இந்த வரின்னு எல்லா மின் வரி எல்லா வரியும் உயர்த்தி விட்டு போயிடுவாங்கண்ணே. என்ன ஒண்ணு, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உழைச்சாத்தான் நம்ம வீட்டுக்கு கஞ்சி. என்ன இதுல எந்த மாற்றம் இல்லை. உழைக்கிறது உழைச்சிதான் ஆகணும். என்ன செய்யறது? என்ன நீ ஏற்கனவே சீமான் கட்சிக்காராளு, எப்படி சீமானத்தை ஓட்டு போட சொல்லுவ? ஆனா அவருக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு நீ சொல்ற? அதுக்கு என்ன காரணம்? அண்ணே, ஒருத்தர் தன் வாழ்க்கையில 15 வருஷமா மக்களுக்காக அர்ப்பணிக்கிறாப்புல. அப்ப நம்ம அவரை அப்படி புறக்கணிச்சுட்டு போயிட முடியாது. அனல் வெயில்னு பார்க்காம, நல்லது கெட்டதுன்னு பார்க்காம, தனக்குன்னு எதுவும் வைக்காம, நீங்க எப்போ போராட்ட களத்துக்கு கூப்பிட்டாலும் போய் நிக்கிற ஒரே ஆள் அவருது. நீங்க இப்போ வரைய 15 வருஷமா நீங்க களத்தை எடுத்து பாருங்க. இவர் போகாம ஒரு களம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. எந்த ஒரு பிரச்சனைனாலும் எதுனாலும் போய் முன்னாடி நிக்கிற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் சீமானே. நீங்க எல்லா களத்திலையும் அவரை பயன்படுத்திக்கிறீங்க. ஆனா வாக்குன்னு வந்துட்டா மட்டும் 500 1000 ரூபாய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா ஒரு நல்ல மனுஷனை புறக்கணிக்கிறது நல்லாவா இருக்கு? அண்ணா, நீங்க 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க. அந்த ஆட்சியாளர் 5 வருஷம் ஆண்டிருக்காருல. இந்த 5 வருஷத்துல கொலை கற்பழிப்பு, சாலை விபத்துன்னு எக்கச்சக்கமா நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு சரியான தீர்வு இந்த ஆட்சியாளர் கொடுக்க முடிஞ்சா? கொடுக்க முடியல. இதுக்கு ஒரே தீர்வு, காலம் தந்த கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி சீமான் தான். இவர் கருத்தை வலுப்படுத்தணும்னா இந்த ஒரு தடவை அவருக்கு ஓட்டு போடுங்க. இது இல்லாமனே நீங்க ஓட்டு போட போறீங்க. போற அன்னைக்கு உங்க குழந்தைகள் முகத்தை பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போய் ஓட்டு போடுங்க. ஏன்னா நீங்க ஓட்டு போடுறது உங்களுக்காக இல்ல, உங்க எதிர்காலத்துக்காக. ஆனா நீ சொன்னதுல ஒண்ணு புரியுதுப்பா. இந்த வட்ட வாக்கு எனக்காக இல்லைனாலும் என்னோட குழந்தைகளுக்காகவும் அவங்களுடைய வருங்காலத்தை கருதி இந்த ஒரு தடவை நாம் தமிழ் கட்சியில சீமானுக்காக உறுதியாக நான் விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துறேன்ப்பா. நல்லதுண்ணே. இதோடு இல்லாம நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆமாப்பா, ஏதோ மாநாடுன்னு சொல்லிட்டு பிப்ரவரியில சொன்னீங்கல்ல. பிப்ரவரி 21 திருச்சியில மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அன்னை சீமான் தலைமையில் நடக்கிருக்கு. நீங்க தவறாம நீங்க மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கங்க. நான் கண்டிப்பா வர்றேன்ப்பா. என்னால முடிஞ்ச நிதி பங்களிப்பும் உங்களுக்கு நான் செய்யறேன்ப்பா. ரொம்ப நன்றிண்ணே.